போஸ்ட்டில் மேலே ஒரு ஃப்ளாஷ் லைட்டோட கேமரா வச்சுருக்காங்கல்ல, இதுலேருந்து வந்து ஆட்டோமேட்டிக் ஃபைன் விழுது. சரி சார். திருச்சி எங்கே தெரியுமா சாப்பிட்டோம்? இந்த கடை தான். ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கைஸ். 3 பேர் சாப்பிட்டதுக்கு 2170 சம்திங் வந்திருக்கு. ஹே கைஸ், வெல்கம் பேக். இன்றைக்கி ஒரு சூப்பரான டே. ஸோ இன்றைக்கி நம்ம திரும்பவும் கொடைக்கானலாம் போக போகிறோம். இன்னும் ஒரு சேனலில் கொடைக்கானலை தவிர வேறு எதுவும் இல்லையான்னு கேட்காதீங்க. இப்போது நம்மளோட சுச்சுவேஷன் அப்படி அடிக்கடி கொடைக்கானல் போக வேண்டியது, அதனால் இப்போது கிளம்பிட்டேன். ஸோ இந்த 3 பைக்ஸ் நம்மக்கிட்ட இருக்குது. இதில் இந்த பைக்கில் போனால் அங்கே பார்க் பண்ணுறது சுற்றுறதுலாம் கொஞ்சம் கஷ்டம். இந்த வாட்டி நான் ரொம்ப சுற்ற வேண்டிய சுச்சுவேஷன் கொடைக்கானலில். ஸோ அதுக்கு இந்த பைக் தான் கரெக்டு. லோக்கல்லலாம் சுற்றுறதுக்கு தான் ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போது இந்த பைக் எடுத்துகிட்டு நம்ம கிளம்ப போகிறோம். மொட்டையை பாருங்க கைஸ், மொட்டை. பாய் டாடி, பாய் சொல்லு. பாய். சரி. See you in 3 days my செல்லக்குட்டி. So now let's get going. நம்ம இப்போ திருச்சியிலேருந்து கிளம்பி கொடைக்கானல் போக போகிறோம். அப்புறம் இந்த ஏரியா காட்டூர்லேருந்து யாராச்சும் பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்ல போகிறேன். அந்த கார்னரில் லெஃப்டில் ஒரு கேமரா இருக்கும், காமிக்கிறேன் பாருங்க. அந்த ஒரு போஸ்ட் இருக்கா, அந்த போஸ்ட்டில் மேலே ஒரு ஃப்ளாஷ் லைட்டோட கேமரா வச்சுருக்காங்கல்ல, இதுலேருந்து வந்து ஆட்டோமேட்டிக் ஃபைன் விழுது. அதனால் இந்த ஏரியா யாராச்சும் க்ராஸ் பண்ணுறீங்கன்னா ஹெல்மெட் போட்டுக்கோங்க, சீட் பெல்ட் போட்டுக்கோங்க, ஓவர் ஸ்பீட் பண்ணாதீங்க, ராங் சைடில் போகாதீங்க. கைஸ், ஃபைனலி ஹெச்பி பங்க் வந்துருச்சு. பவர் இருக்கா? ஹெச்பி பே இருக்கா? ஃபுல் டேங்க். A few moments later. கைஸ், ஒரு வழியாக கொடைக்கானல் அடிவாரம் வந்துட்டோம். சரி சார். திருச்சி. தேங்க்யூ. எதுவும் நம்மளை ரொம்பலாம் நோண்ட மாட்டாங்க. ஓகே, ஜென்யூனாக தான் இருப்போம் போல் அப்படின்னு விட்டுடுறாங்க. நம்மளும் டீசெண்டாக தான் போயிட்டுருக்கோம். நம்ம இந்த ஸ்டண்ட் பண்ணுறதோ இல்லை ஹை ஸ்பீடில் போகிறதோ கிடையாது, நார்மலாக தான் போயிட்டுருக்கு. டைம் டு டேக் சம் ஃபோட்டோஸ். இதெல்லாம் நல்லா தான் இருக்குது. ஸோ கைஸ், நம்ம கொடைக்கானல் வந்துட்டோம். ஆக்சுவலாக வந்து 2 நாள் ஆகுது. 2 இல்லை, நான் வந்து 3 நாள் ஆகுது. இவ்வளோ நல்லா வீடியோ எடுக்கல. ஸோ என் கூட ராமண்ணா அண்ட் கார்த்தி ப்ரோ இருக்காங்க. இவங்க நேற்று வந்தாங்க. ஸோ நேற்று வந்துட்டு இங்கே பார்ட்டிலாம் பண்ணிட்டு நாங்கள் இப்போ வந்து கிளம்ப போகிறோம். அண்ணா, உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? எக்ஸ்பீரியன்ஸ் வியூ பாயிண்ட் தான், சொல்லவே வேணாம். நல்லா இருந்துச்சு. வீக்கெண்ட் ரைடு பீஸ்ஃபுல்லாக முடிஞ்சது. சூப்பர். ஸோ அண்ணா இனிமேல் ரெகுலராக வரேன்னு சொல்லியிருக்காங்க. ஐ காட் 1 கஸ்டமர் ப்ரோ, வித் ஃபேமிலி. ப்ரோ, உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? செகண்ட் டைம். ஸோ இந்த மாதிரி ஜாலியாக என்ஜாய் பண்ணுறதுக்கு சேஜ் லூயிஸ் காட்டேஜ் வாங்க. இதுதான் நம்மளோட டெரஸ் அண்ட் டெரஸ் வியூ பாருங்கள். சுற்றி எங்கே பார்த்தாலுமே மலை தான் தெரியும்.
இப்போ நம்ம வந்து 6R அண்ட் 900 அப்புறம் என்னோட 390 3 பைக்ஸில் நம்ம வந்து கிளம்ப போகிறோம். இதுதான் நம்மளோட காட்டேஜ். ரொம்ப ரொம்ப லக்கி மூமெண்ட். ஏன்னா என்னோடய ஃபேவரட் ஹில் ஸ்டேஷனில் என் ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக நான் என்ஜாய் பண்ணிட்டுருக்கேன். ஸோ நீங்களும் இந்த மாதிரி என்ஜாய் பண்ணோன்னா கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன், காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. இந்த காட்டேஜ் மட்டும் இல்லாமல் இன்னும் 2 காட்டேஜ் இருக்குது. ஸோ கைஸ், வி ஆர் அபவுட் டு லீவ் Z900, 6R அண்ட் 390. ஸோ போகிற வழியில் நான் ஏதாச்சும் ஒரு வண்டி எடுப்பேன். இப்போதைக்கு நான் 390 தான் எடுக்க போகிறேன். இப்போது நம்ம 2 சூப்பர் பைக்ஸையுமே கோல்ட் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். கமான். இந்த ரோட்டில் ஜாலியாக வரலாம் கைஸ். ஸோ கைஸ், நாங்கள் இப்போ தான் சாப்பிட்டுட்டு வெளியே வரோம். எங்கே தெரியுமா சாப்பிட்டோம்? இந்த கடை தான், பொன்ராம் ஃபுட் ஸ்கொயர். ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கைஸ். சை, 3 பேர் சாப்பிட்டதுக்கு எவ்வளோண்ணா பில்லு? 2170 சம்திங் வந்திருக்கு. இந்த இருக்குல்ல பொன்ராம், எல்லாம் மனுஷன் சாப்பிட முடியுமா? அவங்கள்ட்ட கேட்டால் இப்படி தாங்க இருக்கும் அப்படின்றாங்க. ஒரு ஆளுக்கு அப்படி இருந்தால் பரவாயில்ல, 3 பேருக்குமே அப்படி தான் இருக்குது. இதில் வேறு பார்க்கிங்க்கு ஒரு சீனை போடுறாரு, பைக்கில் இந்த ஓரமாக தான் நிற்கணும் அப்படின்னு. இருந்தாலும் ரொம்ப நெகட்டிவாக சொல்ல மனசு வரல. ஏன்னா நம்மளும் ரெஸ்டாரண்ட் தான் வைக்க போகிறோம். எதுவுமே நல்லா இல்லை. அப்போ என்ன பண்ணுறது? தலப்பாக்கட்டு பொன்ராமு வேணும், 3 பேருமே ஒரே மாதிரி. ஒரு குவார்ட்டர் சாப்பிட்றீங்கன்னா அதில் 2 பீஸ் தான் இருக்கும். இவங்க 3 பேருமே ஒரே மாதிரி தான் இருக்கும். அது இங்கெல்லாம் போனீங்கன்னா ரொம்ப கந்தரகோலம் பண்ணிடுறாங்க. இது எந்த ஊர்லேயும். இப்போ விஷயம் என்னன்னா, சாப்பிட்டு நல்லா இல்லைன்னு சொல்கிறவங்க 2 பேருமே ரெஸ்டாரண்ட் ஓனர். இவர் வந்து திருச்சியில் அல்தாஃப் ரெஸ்டாரண்ட் ஓனரு, நான் வந்து இன்னொரு ரெஸ்டாரண்ட் ஓனர். அதுக்கு நேம் கூடிய சீக்கிரம் ரிவீல் பண்ணும். ஓகே, ஹாப்பி டே. See you. Thank you. நல்லா இருக்கே இந்த வண்டி. இந்த வண்டி தான் ஓட்டிட்டேனே ஆல்ரெடி.